Hi friends, welcome to Sri Sainada Kitchen. ஜோன் பெய்கிற மழைக்கு சூடாக ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்க போகிறேங்க. அதுக்கு ஒரு வானலில் 1 கப் அளவு கோதுமை ரவை எடுத்துக்கிறேங்க. இது நல்லா வறுத்துக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கோதுமை ரவையும் நல்லா வறுபட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு தட்டில் மாற்றிக்கிறேங்க. அதே வானலில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாங்க. பருப்பு நல்லா கலர் மாறியாச்சு. இப்போ இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற காஞ்ச மிளகா இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. இதில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நான் 1 கப் கோதுமை ரவைக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. நல்லா கொதிக்கிட்டோம் தண்ணி. பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க கோதுமை ரவையை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வறுத்த அரிசி மாவு 1/4 கப் சேர்த்துக்கிறேங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் ஏன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன்னா, இதுக்கு ஒரு பைண்டிங் மாதிரி இருக்குங்க. அப்போ தான் கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கும் பிடிக்க வரும். அதனால் நான் சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே 1/4 கப் துருவன தேங்காயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாங்க. கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்குங்க. இப்போது சின்ன சின்ன உருண்டைகளே பிடிச்சி கொழுக்கட்டையே பிடிச்சிடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சி வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நான் கொழுக்கட்டையில பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. நான் ஏற்கனவே இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பிடிச்சி வச்சுக்கிற கொழுக்கட்டையெல்லாம் இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போது மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வேக வைக்கலாங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. கொழுக்கட்டையும் நல்லா வெந்திருக்குங்க. இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி செஞ்சோன்னா சூப்பராக இருக்குங்க. இந்த கோதுமை ரவா கார கொழுக்கட்டையை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.